Yes! Finally, thank you so much for all your love and support. பிக் பாஸ் வீட்ல இருந்து சத்யா அவர் வெளியே வந்ததுமே இந்த வீடியோவை தான் வெளியிட்டாரா? இது ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களா? என்னாச்சுங்கிறத வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் நடந்துச்சு. அந்த வகையில சத்யா அவரை எதிர்பாராத விதமா நேத்தே வீட்டை விட்டெல்லாம் அனுப்பிட்டாங்க இல்லையா? அது ஒரு பக்கம் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஒரு சிலர் அதுக்கு ஆதரவெல்லாம் கூட கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த சத்யா அவர் பாத்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாவில நிறையவே ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரியில நிறைய பேர் இது அன்ஃபேர், இதை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், எங்களுக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆயிருச்சு, அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம், சத்யா அவர் நிகழ்ச்சியில இல்லைன்னா நாங்க பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்களை பதிவிட்டு ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் இதை அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. முத்து அவர் சொன்ன ஒரு சில வீடியோக்களும் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா இப்ப சத்யா அவரை வீட்டுக்குள்ளேயும் எல்லாருமே மிஸ் பண்றாங்க. அந்த வகையில சத்யா அவர் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள ரொம்பவே நல்லா தான் விளையாடி இருந்தாரு. ரேஸ் டாஸ்க்ல கண்டிப்பா ரம்யா அவங்க வீட்டுக்குள்ள போற வாய்ப்பு இருந்திருக்கும், அதெல்லாம் இப்ப நடக்காம போயிருச்சு. 70 நாள் வரைக்குமே சத்யா அவர் வீட்டுக்குள்ள இருந்துட்டாரு. சத்யா அவருக்கு ஒரு நாளைக்கு 20,000 சம்பளமா வாங்கி வந்த நிலையில 70 நாட்கள் விளையாடியதற்கு 14 லட்சம் சம்பளமா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில தர்சிகா அவங்களும் வெளியேற இன்னைக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதாவது இன்னைக்கான எபிசோட்ல அவங்க வெளியேற இருக்காங்க. அவங்களும் வெளியே போட்டியில நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இது எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு தூரம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களாம். அவங்களுடைய பேஜ்லயும் நிறைய பேர் இது அன்ஃபேர் எவிக்ஷன், தர்சிகா அவங்க உள்ள விளையாடி இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. விஷால் அவங்களுடைய இந்த கண்டென்ட் எல்லாம் கொண்டு கிரிஞ்சு பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா தர்சிகா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ள விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா அவங்களே அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்துட்டு இருக்குங்க. அந்த வகையில தர்சிகா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15,000 சம்பளம் கொடுத்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் அவங்க வீட்டுக்குள்ள இருந்ததுக்கு 10,50,000 சம்பளம் கொடுத்து வெளியில அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. நேத்து விஜய் சேதுபதி அவரு நேரடியா சத்யா அவர்கிட்ட பேசின சில விஷயங்களை பார்த்து ரசிகர்களும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இந்த வார டபுள் எவிக்ஷன் எதிர்பாராத ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை வீட்டுக்குள்ள அதிகமா இருக்கு. 70 நாள் பக்கம் பிக் பாஸ் போயிருச்சு. சோ கண்டிப்பா 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில திடீர்னு இந்த எவிக்ஷனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும், அதுல சத்யா அவர் வெளியில வருவாருன்னு நினைச்சோம். அதுக்கு முன்னாடியே சனிக்கிழமை ஒரு எவிக்ஷனை வச்சு சத்யா அவரை வெளியில அனுப்பிட்டாங்க. சோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சீசன் 8 இருக்கு. சீசன் 8ல கண்டிப்பா டைட்டில் அடிக்கிறதுக்கு முத்து அவர் தயாரா இருக்காரு, அவருக்கு தான் அந்த இடம் அப்படிங்கிற மாதிரியே உறுதியான மாதிரியே இப்ப சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட கருத்துக்கள் ஆதரவுகள் போயிட்டு இருக்கு. சோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு கடைசி நேரத்துல என்ன விஷயத்தை கொண்டு மாத்த போறாங்களோ தெரியல. ஆக மொத்தத்துல சீசன் 8ல இருந்த அடுத்த 2 போட்டியாளர்களும் வெளியே வந்துட்டாங்க இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சத்யா அவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க எவ்வளவு தூரம் மிஸ் பண்றீங்க? முத்து அவரை டைட்டில் வின் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.